ஆனால் இவங்க எப்பயுமே திருந்த மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி 2 சம்பவம் இன்னைக்கு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ கமருதீன் வந்து ஆதிரை சொன்ன மாதிரி நிஜமாவே பொம்பளை பொறுக்கியாக தான் இருப்பான் போல தெரியுது. அந்த மாதிரி சில சம்பவங்கள். அடுத்து 2 ஹாட்ஸ்டார் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும்னு பார்த்தா இன்னும் பார்வதியை சுற்றி தான் கேமே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ என்னத்தை சொல்கிறதுக்கு, அதாவது நாள்லேருந்து இந்த ஷோவை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்வதி மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. ஸோ அதுக்காக அவங்க என்னாலும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுவும் கரெக்டு தான். என்ன வேணாலும் பண்ணாலாம் முடியாது, அப்படிலாம் வந்து டைட்டில் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஸ்டேட் வந்து கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து எனக்கு யாருமே டைட்டில் வந்து வாங்கணும் இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவு ஓகேனா காணாமல் தான். அதுவும் ஒரு வார்த்தைகள் கேம் விளாட்றதுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் இது இல்லாதனால அவரும் வந்து எனக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லை. பட் ஓகே, வேறு என்ன பண்ணுறது, யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா காணாமல் கொடுத்து முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ வந்து குப்பையாக இருக்குங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி என்ன தெரியல, ஹாட் ஸ்டாரில் 2 ப்ரோமோ பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி ப்ரோமோ 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணாமல் விடமாட்டாங்க போல். ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஒரு கோர்ட் அப்படிங்கிறப்ப சலசலப்பு இருக்கும். அந்த சலசலப்பு பார்வதி அண்ட் இதுவும் பண்ணுறாங்க வினோத் ஆதிரை சம்பந்தமான ஒரு கேஸில். ஓகே, அதில் அமித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு சொல்கிறார் ஒரு விஷயம், அந்த மாதிரி அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. உடனே ஓகே, நான் வந்து கோர்ட்டோடைய பாலிசியில் நான் வந்து கண்டிப்பாக அந்த பாலிசியை நான் வந்து ஏற்றுக்கிறேன், அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து அமைதியாக இருக்கேன்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்டா பார்வதி. அவனே நீங்கள் கம்முன்னு உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி திருப்பி இந்த திவ்யா வந்து ஏன் ட்ரிகர் பண்ணுறான். அப்போ நீ எதையுமே விளாட விட மாட்டியா, இப்போ திருப்பி பாரதி எழுந்து கத்தணும் அப்படி தானே. ஸோ பாரதி வந்து அருமையாக உட்காந்துக்கிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான், மைக்கு போடாது ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டான். உடனே என்ன பண்ணிட்டார் அமித் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் நீ வந்து நல்ல விஷயம் சொல்லு எல்லாத்தையும் பார்த்து அப்படின்ட்டார். உடனே ஒவ்வொருத்தங்கிட்டையும் போயிட்டு சுபிக்ஷா நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அரோரா நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதை நம்ம பேச வேண்டாம், அது வேறு விஷயம். பட் கமலுடைய நடவடிக்கை லைவில் எப்படி இருக்குது தெரியுமா, எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா. அதாவது நீ வந்துட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி வியானா வந்து ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சியாக போயிட்டா, இல்லாட்டி நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருப்பேன் அப்படின்றான். இது என்ன மாதிரி வேர்டிங்கே எனக்கு புரியல. இவன் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ கேஸ் வாங்கியிருக்கான் பார்வதி கிட்ட, அரோரா கிட்ட. இவன் திருப்பி வியானா கிட்ட போகிறது என்ன சார்ட் ஆஃப் கேம் கமருதீன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக கமருதீன் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியேற்றப்பட வேண்டும். இது ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது சொசைட்டியில், இது ரொம்ப நார்மலைஸாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவன் வந்து பிடிக்குன்றான், சில நேரங்களில் போய் பிடிக்காதுன்றான். அரோராவை பிடிக்குன்றான், அரோரா பிடிக்காதுன்றான். ஆனால் பார்வதி வந்து முதல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தா கமருதீன் எனக்கு பிடிக்காது அப்புறம் பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போ வந்து கமருதீன் எனக்கு ஓகே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியுறா. ஆனால் அவள் அதுக்கடுத்து பேக் அடித்து பேசலை. பட் அரோரா விக்ரம் கிட்ட வந்து எனக்கு கமருதீன் மேலே தெளிவாக இருக்கேன், அப்படிப்பட்டவன் தான், எனக்கு வந்து அவன் வந்து ரிலேஷன்ஷிப் வெளியே போய் வேண்டான்றான். கமருதீனை பார்க்கும்போது எனக்கு நீ வேணுன்றான். ஸோ இந்த மாதிரி இந்த கேடு கட்டவங்களாம் எதுக்கு இந்த ஷோவில் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இன்னொன்று இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்லாம் வந்து சீசன் 3லே பண்ணிட்டாங்க கமிட் பண்ணிட்டாப்புல. இதுதான் புதுசாக இவங்க என்னமோ வந்து கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சீனை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, எரிச்சலாக இருக்குது. நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பார்வதியை மட்டும்தான் நரேட் பண்ணுறான், மற்ற யாருமே நரேட் பண்ணல. அவன் உண்மையான ஆம்பளையாக இருந்தால் கனியோடைய தப்பு நீ குரூப்பிசம் ஆடுறாங்கிறத உடைக்கவே பண்ணுறான். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நைட் ஆனால் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்கிழங்கெல்லாம் பேசலாம், அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசி மேட்ரை வாங்கிக்கிறான். நேற்று கூட வந்து அரோரா கிட்ட பேசி கமருதீன் எப்படிப்பட்டவன், எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அமித் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இதெல்லாம் வந்து கேடு கெடுதனமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நீ ஒழுங்காக கேம் ஆடணும். அதை விட்டு சாண்ட்ரா பார்வதி இந்த விக்ரம், ஆனால் அவனுக்கு எப்படி டைட்டில் கொடுப்பீங்க. திவ்யா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவளோட புகழ்ச்சி சொல்கிறதுக்கே அவங்க சொல்கிறதா கரெக்டு, அவள் சொல்கிறதா மக்களுடைய மனசு, அவர் சொல்கிறதா எல்லாமே கரெக்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு ஏற்றுக்கலன்னு வைங்க, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அதுவும் ஒருத்தர் வேறு ஃபீலிங் அழுதுட்டு இருப்பான். அப்போ கூட போயிட்டு நான் வந்து நேற்று பண்ணல, அதில் நான் பண்ணது தப்பு நீ ஒன்றுறியா, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறியா அப்படின்னா என்ன அட்ரஸ்ஸு போவா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் எப்படி டைட்டில் கொடுப்பீங்க. ஆனால் பிக் பாஸ் ஒன்று வந்துட்டார், அமித்தோடைய திட்டத்தை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, அமித்தோட திட்டத்தை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா. ஆமாங்க, அமித் என்ன சொன்னார், இப்போ மைக் மாட்டாது எவன் பக்கத்தில் இருக்கவன்லாம் வந்து தோப்புக்காரனை போடணும்னு சொன்னானா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து யார் 2 பேர் அமித் கமருதீனும் பார்வதி தப்பு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே வாங்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுங்க, முட்டை பால் தூக்கி வை. இவன் எவனுக்கு முட்டையும் கிடையாது பாலும் கிடையாது, பாம்பு மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கட்டும், ஒன்றும் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது.
ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து என்னடா இன்னைக்கு வரிசையாக அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிந்த வண்ணமே இருக்கிறது. அது எதனால் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமித் பார்வதி பேசுனது, அதாவது மைக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூல் வந்துருச்சுல்ல, மைக் ஏன் நீங்கள் போடாமல் பண்ணீங்க, அது போடக்கூடாதுங்கிறது ரூலில் வந்து அது கிடையாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அந்த ப்ரோமோ நம்ம பார்த்துட்டு அதுக்கு எடுத்து போகலாம். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம 2 டிஸ்கஸ் பண்ணிடலாம். 2 ப்ரோமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று தான் சந்தோஷமாக இருந்தேன். ஆமாம், சண்டை போடாமல் எப்படி இருப்பாங்க? சண்டை போடாமல் எல்லாரும் சண்டை தான் போடுவாங்க. கம்பெனியில் விட்டுருவாங்கப்பா மைக் போடணும் அப்படின்னு தானே பண்ணுவாங்க. என்ன தான் சொல்லுவானுங்கடா. நீ சொல்லக்கூடாத, கம்மான் போத்தாரினுவா இல்லை அம்மா எத்த அம்பு என் மேலே பாஞ்சிடும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க அமித் அப்படின்றா. ஆமாம்மா கரெக்டு தான் ஐயா. இந்த கில்ட்டு உனக்கு இருக்குல்ல இப்போ, அது வந்து திரும்பி நீ வரணும் வெளியே. திருந்தணும் நீ. உனக்கு நெஞ்ச குத்துதில்ல ஒரு விஷயம், குத்தட்டுன்றேன். வேற லெவல் அமித், இதுதான் வேணும் யார். இல்லை பரவாயில்ல பாரு, யாராவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் மோசம். அவங்ககிட்ட எதிர்பார்க்காத. அப்படி சொன்னாலும் உண்மை கிடையாது, உன்கிட்ட கேம் ஆடுறாங்க அப்படின்னு அமித் வந்து சூப்பரான பாயிண்ட். உன் மேலே கேராக இப்போ வந்து நீங்கள் அதை பண்ணுறதை எலிவேட் பண்ணுவாங்க, நம்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் அமித் பண்ணுறது அப்படிங்கிறது. வெரி குட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு ப்ரோமோ வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணோன்னு. எவ்வளோ கேவலம். சாண்ட்ரா கேட்குறாங்க, இவ்வளோ பேசிட்டு இதுக்கு என்ன ஜாலியாக இன்னும் வந்து பாருங்க, கமருதி வந்து பார்வதி மடியில் படுத்து கிடக்கான். யாரா நீ கோமாளி? இவன் கோமாளியா இல்லை கேடு கட்டவனா? இவன் பொம்பளை பொறிக்க எப்படி சொல்கிறது கமருதின்னு? இவளுகளுக்கும் புத்தி வர மாட்டேது, இவளுக்கும் சொல்ல மாட்டாளுங்க. இது கேடு கட்டவளுக்கு இப்படி உட்காந்து அமரின் தடவிட்டே இருந்தால் பார்வதிக்கு டைட்டில் இல்லை, ஒரு லாலிப்பப் வேணா அதை சப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல. மூஞ்சி மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்றா சாண்ட்ரா. நாங்கள் தெரிஞ்சுதான் பண்ணோம் பிக் பாஸ், நாங்கள் எப்பயுமே தெரிஞ்சுதான். பாஸ் எல்லாத்துக்குமே காஃபி டீ எல்லாம் ரொம்ப தேவை. ஆமாம், ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறாங்கல்ல, கேட்கணும்ல. இப்போ மட்டும் அப்படியே கேட்குறீங்க வந்து மூஞ்சி மொகரையும் பார். சாரி மூஞ்சி பார்த்தாலே எப்பயும் சாரி என்னடா சாரி? எவ்வளோ தடவை பண்ணிகிட்டே இருக்குது, 4வது தடவை சாரி கேட்குறீங்க. டாப் நடிக்கிறாங்க பாரு, இவங்களாம் விடவே கூடாதுங்க கடைசி வரைக்கும். இந்த சிஸ்டர்ஸ் பயங்கர சீரியஸ் ஆகி 5 நாள் கூட எவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது பிக் பாஸ். கொஞ்சம் முகரையும் சை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. சரி, எனக்கு உட்காந்து 2 முக்கி போடுதுங்க, வேறு விளங்கிடும். அதே சிரிச்சுக்கிட்டே போடுதுங்க. அப்படி 100 உக்கி இல்லை, 1000 உக்கி போட்டால் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கு. சாவுடா அப்படின்னு. சரி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.